சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 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 பிஞ்சு வந்து பட்டை, ஒரு கிராம்பு, 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, மசாலா வந்து மிளகாத்தூள், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிக்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கவும் 2 பச்சை மிளகா நடுவில் மட்டும் லைட்டாக கீறி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஏன் ஆடுதுன்னா, நானாக ஒரு கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணதுனால அந்த மாதிரி இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கவும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலா வடை கொஞ்சம் நல்லா போகட்டும். இதில் என்னென்னா, நம்ம சிக்கன் 65 போடுறதுக்கு பவுடர் வச்சுருப்போம்ல, அது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா கொஞ்சம் சால்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் சிக்கன் போட்டு வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். மட்டன் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட போட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்ன்ட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம் எடுத்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நல்லா கொதித்த பிறகு இந்த அரைச்ச விழுதை வந்து அந்த சால்னாவில் ஊற்றிடுங்க. தேவையான அளவு
தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது கொதிக்கவும், நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி 3 விசில் சிம்மில் இருக்கிறதுனால ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள். கம கமன்னு சால்னா நல்லாயிருக்கும். இது எந்த இதுக்குமே தோசைக்கும் நல்லாயிருக்கும், பரோட்டா, சப்பாத்தி சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.